ஓ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். பாய் ஒரு ரமலான் முபாரக்கு. அது அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னா ஹிஜாப்லாம் அகற்ற தடை சட்டம் விடுறது. இதெல்லாம் நல்லதா அதெல்லாம் பேசலாம்? அவர் ஏன் பிரிக்கிறாரு அவரு? இது ஒரு மூணு நானே கேக்குறீங்களா? கேட்க தயாரா இருக்கிறீங்களா நான் பேசுறத? சொல்லுங்க பாய், சொல்லுங்க பாய், சொல்லுங்க. இது பாராளுமன்ற தேர்தல் அப்போ பேசுனது. ஆ ஹிஜாப்னா ரெண்டு வகை இருக்குங்க. ஆ ஒன்று பெண்கள் முகமும் முன்கையும் தெரியற மாதிரி ஒரு ஹிஜாப், ஆ இன்னொன்னு முகத்தை மூடி இருக்கிற ஒரு ஹிஜாப். ஆ முகத்தை கம்ப்ளீட்டா தெரியாம மூடிக்கிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவ மாணவிகள்ல இன்னைக்கு எல்லாரையும் அனுப்புறாங்க. இப்ப இந்த மாதிரி மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு முகத்தை மூடிக்கிட்டு போற பழக்கம் என்பது பாஜக வந்தா அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல தவறான பெண்கள் கூட கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா காவல்துறையினர் அவங்களுக்கு அந்த முகத்தை மூடி ஹிஜாப் போட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த முறை தவறானது. இத பாஜக அனுமதிக்காது. அது பெண்களை, குறிப்பா இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துற செயல். உண்மையாகவே இஸ்லாமிய பெண்கள் முகம் தெரிகிற அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அதை வரவேற்கிறோம். நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம், பாரத பிரதமரோட இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பேர் புர்காவோட நிக்கிறாங்க. பிரதமர் எப்படி அவங்கள மகிழ்ச்சியோட பேசுறாரு என்பதெல்லாம் பார்க்கலாம். அதனால முகத்தை மூடிக்கிட்டு போறது என்பது சட்டம் ஒழுங்குக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. பள்ளிக்கூடத்துல மாணவிகளா இருக்கணுமே தவிர மத அடையாளத்தோடு போகக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு கொடுத்த எல்லாருக்குமான சட்டம். இத அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது தேவையில்லாம அத மத ரீதியாக எதிர்க்கிறதும், இப்ப சமீப காலமா வாட்ஸ்அப்ல ஏதோ இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறதும் அது ஒரு தவறான செயல். புரியல, முஸ்லிம்களுக்கு புரியாம பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான போக்குல எதிர்க்கிறாங்க. கரெக்டா? இல்ல பாய், நீ சொல்றது உண்மைதான் பாய். அது சில பாருங்க முகமூடி மாதிரி புர்கா போட்டு திருடுறாங்க, பார்த்தா மாற்று மத சகோதரியா இருக்காங்க. உங்க பேர் என்ன? நிறைய பாக்குறேன். உண்மைதான். ரஃபீக் பாய், முஸ்லீம் தான். ரஃபீக் என் பேரு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இப்ப இல்ல பாய், நான் துபாயில இருக்கேன் பாய். நீங்க முதல்ல இஸ்லாமிய அமைப்புல அமைப்பு இருக்கும் போது உங்க பேச்செல்லாம் ரொம்ப கேட்டேன். இன்ஷால்லா நான் ஊருக்கு வந்தா பார்க்க வரேன் பாய் உங்களை. நன்றி, வாங்க. அங்க உள்ள எல்லா மக்கள்கிட்டயுமே சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பின்படி செயல்படுகிற ஒரு கட்சி. எல்லாருக்குமான உரிமைகளை சமத்துவமா தரும். தேவையற்ற முறையில் இந்த எலெக்ஷன் வருது என்பதற்காக பிஜேபியை தப்பா மக்களிடத்துல காட்டணும், குறிப்பா இஸ்லாமியர் இடத்துல காட்டணும் திமுக முனைவது போன்று மூளையுள்ள முஸ்லிம்கள் அப்படி தவறா போக வேண்டாம். எது உண்மையோ அதை செய்யட்டும். உண்மைதான். இன்னொன்னு, உங்க பேஸ்புக்ல உங்களை எவ்வளவு பேரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எவ்வளவு இழிவா கமெண்ட் பண்றானோ. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு குறைங்க. அதெல்லாம் எவ்வளவு சைப்பு தின்னு நீ சைச்சிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான். புரியுங்களா? நன்றிங்க. நன்றிங்க. சரி பாய், இன்ஷால்லா ஊருக்கு வந்து உங்களை பார்க்க வரேன் பாய். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹ்.